விருச்சக லக்னத்துக்கு வந்து இந்த சுக்கிர தசை வந்து எந்த வித பலன்கள் தருது? ஒரு சுமாரான அமைப்பு கொடுக்கக்கூடிய கிரகம் தான் வந்து சுக்கிரன் விருச்சகத்துக்கு. லக்னத்திலேயே இருக்கும் பொழுது ஜாதகரை நல்லா வலுப்படுத்துவார். 7ஆம் இடத்துல இருக்கும் பொழுது களத்திர விஷயங்களுக்கு வந்து ஒரு தோஷத்தை கொடுப்பார். அது ஓரளவுக்கு சனி செவ்வாய் பார்வை பெறும் பொழுது ஒரு தாக்கம் பெறும் பொழுது ஓரளவுக்கு ஒரு காதல் திருமணம், ஒரு வசதி வாய்ப்புள்ள ஒரு இடத்துல கல்யாணம் பண்றது, அது மாதிரி அமைப்பு கொடுக்கும். 2ஆம் இடத்துல இருக்கிறது அவ்வளவு விசேஷம் இல்லை. 3ஆம் இடத்துல மறைந்தாலும் நட்பு வீட்டில் இருக்கிறது நல்ல விஷயம். 4ஆம் இடத்துல இருக்கிறது டாப்பு, நல்ல வீடு, வண்டி, வாகனம், தாயார் விஷயத்துக்கு அருமை. 5ஆம் வீட்டில் இருக்கிறது காதல் திருமணத்துக்கு நல்ல விஷயங்கள், பெரிய இடத்துல கல்யாணம் பண்றதுக்கு நல்ல விஷயம். ஏன்னா 7ஆம் வீட்டு அதிபதியாகிய சுக்கிரனே 5ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார். எப்பவுமே ஒரு பாவம் உச்சம் பெறும் பொழுது அந்த பாவத்தோட நல்ல விஷயங்கள் வரும். நிறைய விருச்சிக லக்னத்துல பிறந்தவங்க சுக்கிரன் 5ல உச்சம் பெற்று பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி ஹஸ்பண்ட் சொத்துக்கள் ஏராளம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கு. 6ஆம் இடத்துல இருக்கிறதும் தவறு இல்லை. வெளிநாடு விஷயங்கள், கடன் மூலமாக சம்பாதிக்கிறது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றது. ஏன்னா 12ஆம் வீட்டு கனெக்ட் ஆகுது பாத்தீங்களா. 12ஆம் வீடு என்னங்க, துலாம். அதோட வீட்டை அவர் பாக்குறாரு இல்லையா. நிறைய இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ல ஜெயிக்கிறவங்க பண்றவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிற விருச்சிக லக்னக்காரங்க தான். 7ஆம் இடத்துக்கு நம்ம சொல்லிட்டேன். 8ஆம் இடத்துல இருக்கிறது வந்து திருமண விஷயத்துக்கு டிலே கொடுப்பார். ஏன்னா 7ஆம் வீட்டு அதிபதி 8ல மறைஞ்சிருக்கார். சுக்கிரன் விஷயத்துக்கு குறைவான ஒரு விஷயம் கொடுப்பார். பட் இருந்தாலும் ஷேர் மார்க்கெட் அது மாதிரி மறைமுக இன்கம்க்கு நல்லது.